ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்எம் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீனை ஒரு பாத்திரத்தில் கல் சட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த சட்டியில் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் மாமியார் தான் க்ளீன் பண்ணுறாங்க, நான் க்ளீன் பண்ணல. நல்லா குலுக்கி எடுத்ததுக்கப்புறமா அதை அந்த மண்டையை நல்லா கிள்ளி எடுத்துடணுங்க. நெத்திலி மீன் என்ன ப்ராசஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. மண்டையை நல்லா சாம்பல் தொட்டு அது வழுகும், கொஞ்சம் வழுவழுப்பு இந்த மீனில் அதிகமாக இருக்குங்கிறதுனால சாம்பல் தொட்டு அந்த மண்டையை நல்லா ஆஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மீனையுமே கொஞ்சம் லேட்டாகும், அதனால் நம்ம உள்ளே நின்றுட்டே, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அதனால் நின்றுட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வெளியில் உட்காந்துக்கிட்டாங்க. சாம்பல் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் உள்ளே ஒரு அந்த கருப்பு அந்த அழுக்கு இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் கையிலேயே நல்லா இந்த மாதிரி அமுக்கி எடுத்துடணும். எடுத்துட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, மீடியம் சைஸாக இருக்குது. 1 கிலோ 150 ரூபான்னு சொல்லி வீட்டுக்கிட்ட விற்று வந்தாங்க. இன்றைக்கி வாங்கியாச்சு. ரொம்ப டைம் எடுக்குங்க, ஆனால் சாப்பிட சூப்பராக இருக்கும். இளப்பு இருக்கவங்க, சளி இருக்கவங்க எல்லாருமே இந்த மீனை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. மண்டையெல்லாம் ஆஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு டைம் உப்பு போட்டு இந்த மாதிரி கையால் நல்லா விரவணும். நல்லா இந்த மாதிரி கையால் 3-4 டைம் கிட்ட உப்பு போட்டு இந்த மாதிரி செய்யணுங்க. அப்போ தான் அந்த மண்ணில் இருக்கிற அந்த மீனில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கழுவி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மண்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ குழம்பு வச்சிடலாம். வடைச்சட்டி காய வச்சதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே தேங்காய் எண்ணெய் தான். கேரளா சைடு ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் வைப்பாங்க. நாங்களும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் மீன் குழம்பு வைப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். எண்ணெய் இன்னும் காயலை, காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் தாராளமாக போட்டுக்கலாம், அளவெல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் கருவேப்பிலையும். 3 பச்சை மிளகா இல்லைன்னா 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, முழுசாகவே போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா காரம் அதிகமாக இறங்கிரும். இப்படி போட்டோம் அப்படின்னா அந்த குழம்போடு நல்லா ஊறி வரும். அந்த மிளகாவை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது 3 போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை எடுத்து போட்டுக்கலாம். நான் தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், தக்காளி இது 4 அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த குழம்பு. புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். புளிப்பு உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி கட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மீனை அதில் போட்டுக்கலாம். இந்த மீன் ஒரு கொதியிலையே வெந்துருங்க. அதனால் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் எடுத்து போட்டுக்கலாம். எல்லா மீனையும் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து ஒரு தொக்கு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இளப்பு இருக்கவங்க, சளி இருக்கவங்கலாம் அதிகமாக சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் சைடு இந்த மீன் கிடைக்குமாங்கிறதையும் சொல்லுங்கள். எங்களுக்கு இது சீசனுங்கிறதுனால அடிக்கடி கொண்டு வராங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.